ஒரு காட்டில் ஒரு நரியும் ஒரு கொக்கும் நண்பர்களாக இருந்தன. ஒரு நாள் நரி கொக்கை தன் வீட்டுக்கு சாப்பிட அழைத்தது. கொக்கு வந்ததும் நரி உணவை 2 தட்டையான தட்டுகளில் பரிமாறியது. நரிக்கு சாப்பிடுவது சுலபமாக இருந்தது, ஏனென்றால் அதன் வாய் தட்டையானது. ஆனால் கொக்கினால் அந்த தட்டுகளில் இருந்து உணவை சாப்பிட முடியவில்லை, ஏனென்றால் அதன் வாய் நீண்ட அலகு கொண்டது. கொக்கு எதுவும் சாப்பிடாமல் வருத்தத்துடன் விடைபெற்றது. சில நாட்கள் கழித்து கொக்கு நரியை தன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தது. நரி வந்ததும் கொக்கு உணவை 2 நீளமான, குறுகிய குவளைகளில் பரிமாறியது. கொக்குக்கு சாப்பிடுவது சுலபமாக இருந்தது, ஏனென்றால் அதன் நீண்ட அலகு குவளையின் உள்ளே சென்றது. ஆனால் நரியினால் அந்த உணவை சாப்பிட முடியவில்லை, ஏனென்றால் அதன் வாய் குவளையின் உள்ளே செல்லவில்லை. நரிக்கு புரிந்தது, தனக்கு நடந்தது போலவே இப்போது கொக்குக்கும் நடந்தது. அதனால் அது தன் செயலுக்கு வருந்தி கொக்கிடம் மன்னிப்புக் கேட்டது. நீதி: நாம் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதுவே நமக்கும் திரும்பி வரும். மற்றவர்களின் நிலைமையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு வசதியாக இருக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும்.